ராஜராஜ சோழன் தமிழரின் பெருமைமிகு மன்னன். அவர் சோழ வம்சத்தில் பிறந்தார். அவரது பிறப்பு பெயர் அருள்மொழிவர்மன். சிறு வயதிலிருந்தே வீரத்துடன் வளர்ந்தார். போர் திறனில் மிகுந்த ஆர்வம் கொண்டார். தந்தை சுந்தர சோழர் அவரை நன்றாக பயிற்றுவித்தார். இளமையில் பல யுத்தங்களில் பங்கேற்றார். வீரத்தால் மக்கள் மனதை வென்றார். பின்னர் சோழ சிங்காசனத்தை ஏற்றார். அவர் ஆட்சி ஆரம்பித்தது கிபி 985. ஆட்சியை அமைதியாக தொடங்கினார். நாட்டை வலுப்படுத்த திட்டமிட்டார். படையை பலப்படுத்தினார். கடற்படையை உருவாக்கினார். தென்னிந்தியாவில் பல நாடுகளை வென்றார். இலங்கையையும் கைப்பற்றினார். அவரின் ஆட்சி எல்லை விரிந்தது. சோழ நாட்டின் செல்வாக்கு உயர்ந்தது. மக்கள் நலனில் கவனம் செலுத்தினார். நீர்ப்பாசன அமைப்புகளை மேம்படுத்தினார். விவசாயத்தை வளர்த்தார். வரி முறையை சீரமைத்தார். நல்ல நிர்வாகம் அமைத்தார். அதிகாரிகளை நியமித்தார். ஒவ்வொரு ஊருக்கும் நிர்வாகம் அமைத்தார். கல்வி வளர்ச்சிக்கு உதவினார். கலை மற்றும் கலாச்சாரத்தை ஊக்குவித்தார். கோயில்களை கட்டினார். புகழ் பெற்ற கோயில் ஒன்றை உருவாக்கினார். அது தஞ்சை பெரிய கோயில். இந்த கோயில் உலக புகழ் பெற்றது. பெரிய கற்களால் கட்டப்பட்டது. மிக உயரமான கோபுரம் கொண்டது. சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. கட்டிடக்கலையில் அதிசயம். இதை கட்ட பல வருடங்கள் எடுத்தது. ஆயிரக்கணக்கான கலைஞர்கள் உழைத்தனர். கோயிலில் அழகிய சிற்பங்கள் உள்ளன. சோழ கலை வளர்ச்சியின் சின்னம் இன்று வரை நிலைத்திருக்கிறது. ராஜராஜன் கலைகளை நேசித்தார். இசை மற்றும் நடனத்தை ஊக்குவித்தார். பல கலைஞர்களை ஆதரித்தார். அவரது காலம் பொற்காலம் என அழைக்கப்பட்டது. மக்கள் அமைதியாக வாழ்ந்தனர். வர்த்தகம் வளர்ச்சி பெற்றது. வெளிநாடுகளுடன் வாணிபம் நடந்தது. கடற்படை வலுவாக இருந்தது. சோழர்களின் புகழ் பரவியது. பல நாடுகள் மரியாதை செய்தன.